காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த 10 பேரில் 3 பேர் தமிழர்கள். டாக்டர் பரமேஸ்வரம், பாலச்சந்திரா மற்றும் சாண்ட்ரூ ஆகிய 3 பேரின் பெயர்கள் வெளியீடு. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் கொடூரமானது, மன்னிக்க முடியாதது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். கொடூர தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள், யாரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா கடும் கண்டனம். பாதுகாப்பு அவசர நிலை குறித்து ஸ்ரீநகரில் அவசர ஆலோசனை. பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இன்று விவாதம். காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. சவுதி அரேபியா பயணத்தை முடித்து ஒரு நாள் முன்பாகவே இந்தியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறார். சுற்றுலா பயணிகள் மீதான தீவிரவாத தாக்குதல் இதயத்தை நொறுக்குவதாக உள்ளது என ராகுல் காந்தி கண்டனம். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் பெயர்களை கேட்டு துப்பாக்கியால் சுட்டு தள்ளிய தீவிரவாதிகள். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் அளித்த பகீர் தகவல். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பு பொறுப்பேற்பு. தாக்குதலுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என தகவல். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அவசர உதவி எண்கள் அறிவிப்பு. அனந்த்நாக் மற்றும் ஸ்ரீநகர் மாவட்ட நிர்வாகங்கள் தனித்தனியாக உதவி எண்களை அறிவித்தன. புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அஃப்தாப் ரசூல் அனந்த்நாக் சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள முதல்வர் உத்தரவு. தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் தமிழர்களை மீட்டு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவ அவசர எண்களை அறிவித்தது தமிழக அரசு. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் சிறப்பு உதவி மையம் திறப்பு. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து பதிவு. காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை ஒட்டி தமிழகத்தில் உஷார் நிலை. அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரம். பிரதமர் மோடியுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா துணை நிற்கும் என உறுதி. பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் முழு ஆதரவு உண்டு என்றும் திட்டவட்டம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாடுகள். ரஷ்யா, ஈரான், சவுதி அரேபியா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம். மெழுகுவர்த்தி ஏந்தி உள்ளூர்வாசிகள் போராட்டம். மறைந்த கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடல் வருகிற 26ஆம் தேதி அடக்கம். இறுதி அஞ்சலி நிகழ்வில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர், எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. வாட்டிகனில் உள்ள போப் பிரான்சிஸின் அதிகாரப்பூர்வ இல்லமான அப்போஸ்தலிக் அரண்மனைக்கு சீல் வைப்பு. சிவப்பு ரிப்பன் கட்டி சீல் வைத்த கார்டினல். போப் பிரான்சிஸ் மறைந்த நிலையில் புதிய போப்பை தேர்வு செய்வதற்காக ரகசிய தேர்தல் நடத்த ஏற்பாடு. தேர்தலில் வாக்களிக்க உள்ள கார்டினல்களில் 4 பேர் இந்தியர்கள் என தகவல். ஐபிஎல் தொடரின் 40வது லீக் போட்டியில் டெல்லி அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 74,320 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை தாம்பரம் திருச்சி இடையே கோடை விடுமுறையை ஒட்டி சிறப்பு ரயில் இயக்கம் வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 29 வரை இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் என அறிவிப்பு. அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டாஸ்மாக் தரப்பு தொடர்ந்த வழக்கு காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். வாரிசு என்றாலே சிலருக்கு பற்றி எறிவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற PT ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உரை. டெல்லி ஆதிக்க மனநிலையும் மாறவில்லை, நமது போராட்ட குணமும் மாறவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. வெற்றியோ தோல்வியோ என்றைக்கும் நிலை மாறாமல் திமுக செயல்படும் என்றும் திட்டவட்டம். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக சென்னை மண்ணடியில் தமுமுகவினர் போராட்டம். பேரணியாக சென்று ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்டோர் கைது. சேலம் தலைவெட்டி முனியப்பன் கோவிலை புத்தர் கோவிலாக அறிவித்த உத்தரவுக்கு தடை. இந்து அறநிலையத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கோயில் சாவியை ஊர் மக்களிடம் கொடுக்க காவல்துறை மறுப்பு. பரிகார பூஜை செய்துவிட்டு கோயிலை தாங்களே பராமரிப்பதாக கூறிய நிலையில் நிராகரிப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கர்ப்பிணிகள் கடும் அவதி. மருத்துவமனையில் ஜெனரேட்டர் டீசல் இல்லாமல் இருப்பதாகவும் ஆம்புலன்ஸ் வசதியும் இல்லை என்றும் பரபரப்பு புகார். சிறுமுகை வனச்சரகம் கூத்தா மண்டி பகுதியில் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்த காட்டு யானை. பழங்களில் மாத்திரைகளை வைத்து காட்டு யானைக்கு வழங்கிய வனத்துறையினர். கிருஷ்ணகிரியில் துரியோதனன் படுகள நிகழ்ச்சியில் சுவாரஸ்யம். திருநங்கையின் கையால் துடைப்பத்தால் அடி வாங்கி பொதுமக்கள் நேர்த்திக்கடன். நாமக்கல் அருகே போலீஸ் பாதுகாப்புடன் கோயில் திருவிழாவில் வழிபாடு நடத்திய பட்டியலின மக்கள். போலீஸ் வெளியேற வேண்டும் என மற்றொரு சமூக பெண்கள் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. UPSC மூலம் நடத்தப்படும் அகில இந்திய குடிமைப் பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியீடு. முதன்மை தேர்வு, நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் மொத்தம் 1009 தேர்வர்கள் தேர்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். திமுகவின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரிக்கை. வரும் 25, 26 தேதிகளில் உதகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டம்.
குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தொடங்கி வைப்பார் என ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உதகையில் நடத்தப்படும் போட்டி துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பான ஆளுநர் மாளிகை அறிக்கை குறித்து உயர்கல்வித்துறை ஆய்வு. உயர்கல்வித்துறையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப துணைவேந்தர்கள் பங்கேற்பது குறித்து முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. நாடாளுமன்றமே உச்ச அதிகாரம் கொண்டது, அதைவிட உயர்ந்த அதிகாரம் கொண்டது எதுவும் இல்லை. டெல்லியில் நடந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் திட்டவட்டம். கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி முதல் மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும். அரசு சார்பில் கவியரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. இளையராஜா பாட்டால் தான் குட் பேட் அக்லி படம் ஓடியதாக கங்கை அமரன் தெரிவித்த கருத்துக்கு நடிகர் பிரேம்ஜி மறுப்பு. படத்தின் வெற்றிக்கு அஜித்குமாரே காரணம் என்றும் தந்தை பேசியதற்கு சிலர் தன்னை திட்டி வருவதாகவும் வருத்தம். பாட்சியில் பழக்கமான நண்பனின் தங்கைக்கு ஆபாசமாக பேசி குறுஞ்செய்தி அனுப்பிய விவகாரம். வீட்டிற்கே சென்ற யூடியூபர் விஷ்ணுவை புரட்டி எடுத்த இளம்பெண்ணின் சகோதரர்கள். எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சியை தூண்டி இருக்க, அதாவது அவ உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய், அச்சு போட்டுறோம் உன்ன நானு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே வங்கிக் கடன் தவணை செலுத்த தவறிய கூலி தொழிலாளி வீட்டிற்கு சீல். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மகனை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து தாயார் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் 14 வயது சிறுமிகள் 2 பேர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் மேலும் 2 கைது. ஆந்திராவில் தனியார் கல்லூரியில் பேராசிரியையை மாணவி ஒருவர் காலணியால் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. மாணவி கையில் இருந்த செல்போனை பிடுங்கியதால் ஆத்திரத்தில் அநாகரீக செயல். குஜராத் மாநிலம் அம்ரேலி பகுதியில் தனியார் பயிற்சி விமானம் விபத்து. தரையில் விழுந்து விமானம் நொறுங்கியதில் பைலட் உயிரிழப்பு. சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடிக்கு ஜெட்டா விமான நிலையத்தில் 21 குண்டுகள் முழங்க வரவேற்பு. 5 நட்சத்திர ஹோட்டலில் சவுதி அரேபியா வாழ் இந்தியர்கள் பிரதமரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். பிரதமர் மோடி பயணித்த விமானத்திற்கு பாதுகாப்பு வழங்கியபடி பறந்த 15 சவுதி அரேபிய விமானங்கள். சவுதி அரேபிய எல்லைக்குள் நுழைந்ததும் பாதுகாப்பாக உடன் சென்ற காட்சிகள் வெளியீடு. இந்திய இசைக்கருவிகளின் ஒலிகளை மட்டுமே வாகனங்களில் ஹார்னாக பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வர திட்டம். புல்லாங்குழல், தபேலா, ஹார்மோனியம் போன்ற ஒலிகளை ஹார்னில் பயன்படுத்தலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மகாராஷ்டிராவில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்ற உத்தரவு வாபஸ். பல்வேறு கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாநில அரசு முடிவு. தனது உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்தி தொடர்பாக நடிகை பவித்ரா லட்சுமி விளக்கம். கடுமையான உடல்நிலை பிரச்சனைக்கு முறையான சிகிச்சை எடுத்து வருவதாக பதிவு.